நான் வந்து ஜோதிடம் வந்து நான் பார்க்குறது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்சி சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சபக்ஷி. பஞ்சபட்சி சாஸ்திரம். அது பார்க்குறீங்களா நீங்க? ஆமாங்கம்மா. அது நான் பார்த்துருக்கேன்ப்பா. நான் ரொம்ப நாளா பார்த்தேன். நான் நான் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அத பத்தி யாருக்குமே வாயில வராது. பஞ்சபட்சி சாஸ்திரன்றத பட்சி சாஸ்திரன்றத யாரும் கேட்கவும் முடியாது காதுலயே நீங்க. இப்போ நெறைய நான் சோசியல் மீடியால பார்க்குறேன். நெறைய பேசுறாங்க நெறைய பேரு. நெறைய பேர் கத்துக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தான். அது தப்பு இல்ல. தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா அது வந்து அந்த காலத்திலருந்து அரசர் காலத்திலருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான் பட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப பவர்ஃபுல்லானது தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல. அது மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு இந்த அவங்களுடைய அவங்களுடைய நட்சத்திரத்த வச்சு அவங்களுடைய பட்சி என்னன்றத பார்த்து, அவங்க தேய்பிறை, வளர்பிறை இதில நெறைய குழப்பங்களும் இருக்குது. மொத்தம் 5 பட்சி அது. வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் இருக்குது. அதோட தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரசு, ஊன், நடை, துயில், சாவு அப்படின்னு சொல்லிட்டு 5 தொழில். இது வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 6 நாழிகை 6 நாழிகைன்னு சொல்லிட்டு 12 அ 5 தொழில் பண்ணுது. 5 ஜாமமா பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு பட்சிக்கும்.